ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஜாவாஸ்கிரிப்டில் அரே மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டாபிக் அரே என்னென்னு பார்த்துருந்தோம், அரே பேசிக்ஸ் பார்த்துருந்தோம், ஒரு சில மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். பேசிக்காக பாப்பு புல் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கு அதோட கண்டினியூஷன் தான். இந்த இடத்துல 12 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது, எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அரே மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேவை நம்ம என்ன பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, அதை மேனிப்புலேட் பண்ணி அரேக்குள்ளே லாஸ்ட்டாக ஒரு டேட்டா ஆட் பண்ணுறது, ஃபஸ்ட்டில் ஒரு டேட்டா ஆட் பண்ணுறது, மிடில் ஒரு டேட்டா ஆட் பண்ணுறது, இல்லை அரேவை ரெண்டாக பிரிக்கிறது, இல்லை ரெண்டு அரேவை ஒன்றா ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த மெத்தட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லென்த் மெத்தட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த லென்த் மெத்தட் பார்த்துருப்போம், இருந்தாலும் சொல்கிறேன். The length property of the array return the number of element in an array. Array is a complex data type or else primitive data type that hold multiple data or instruction or information separated by comma in a variable. In this example, we create an array with 5 elements and log it in its length. Okay, so ஒரு array create பண்றோம். consts a variable, block variable. So array, it's a variable name, and 1 2 3 4 5 are the values separated by comma that is stored inside array variable. Okay, super. console.log array.length. Okay, ஸோ இந்த இடத்துல அரே டாட் லென்த் அப்படின்றது, இந்த இடத்துல அரேன்ற இடத்துல என்ன இருக்கும், இது அப்படியே இருக்கும். லென்த்ன்ற இடத்துல என்ன இருக்கும், ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இண்டெக்ஸ் ஆஃப் 1, இண்டெக்ஸ் ஆஃப் 2, இண்டெக்ஸ் ஆஃப் 3, இண்டெக்ஸ் ஆஃப் 4, இண்டெக்ஸ் ஆஃப் 5. ஸோ அப்போ எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்றத என்ன பண்ண போகுது, ரீட் பண்ண போகுது. இந்த டாட் ஆப்ரேட்டர் அதுக்கு உதவ போகுது, உள்ளே போயிட்டு ஒரு இண்டெக்ஸாக பார்க்க. ஓகே, இந்த லென்த் அரே உள்ளே எத்தனை டேட்டானா இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. டாட் இட் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் த டேட்டா எலமெண்ட் இன்சைட் அரே. லென்த் இஸ் அ மெத்தட். ஓகே, ஸோ இட்ஸ் என்ன இருக்குன்னா, அங்கேயே ப்ரீ டிஃபைன்டாக இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண தேவையில்ல. அந்த லென்த் மெத்தட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே உள்ளே போயிட்டு ரீட் பண்ணணும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, தென் இங்கே பாருங்கள், இப்போ அட்டெண்டன்ஸ் கால்குலேஷன் நான் பண்ணுறேன்னும் போது எத்தனை பேர் பர்சன்ட் எத்தனை பேர் ஆப்சென்ட்ன்றது லென்த் மெத்தட் மூலயமா நான் பண்ணலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு ஏரியாவில் பர்சன்ட் எல்லாம் போட்டுருவேன், ஒரு ஏரியாவில் ஆப்சென்ட் எல்லாம் போட்டுருவேன், பிரிச்சுடுவேன், ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவேன். அப்போ எத்தனை பேர் ப்ரெசென்ட் எத்தனை பேர் ஆப்சென்ட்ன்றதை என்னால் என்ன பண்ண முடியும், லைவாக என்னால் பார்க்க முடியும். ஓகே, அந்த மாதிரி சினாரியோக்கு இது யூஸ் ஆகும். இப்போ அவுட்புட் எனக்கு ஃபைன் பிரிண்ட் ஆகும். ஓகே, செகண்ட் மெத்தட் டூ ஸ்ட்ரிங். த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கன்வெர்ட் அரே இன்டு எ ஸ்ட்ரிங் அண்ட் ரிட்டர்ன் த ரிசல்ட். ஓகே, என்ன பண்ணுதுன்னா, ஒரு அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ணுது, அதை திரும்பி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ட்ரைமியில் போயிடலாம். இந்த இடத்துக்கிட்ட டேரெக்டாக console.log எடுத்துகிட்டு document.write கொடுக்குறேன். இதுவுமே எனக்கு தேவையில்லை. ஓகே, console.log எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கிட்ட document document.write. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்டனா இந்த டூ ஸ்ட்ரிங் எடுத்துனா என்ன நம்ம நடக்கும், சரி, document.write வேணாம், console.logல வைக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5 நம்மக்கிட்ட ஸ்ட்ரிங்காக இருக்குது. ப்ரோ இது எப்படி ப்ரோ ஸ்ட்ரிங்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டூ ஸ்ட்ரிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அரே மட்டும்தான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் ARR AOI. ஓகே, Control R Control X, Control R Control V. Uncaught syntax error missing after argument list. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ப்ராக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால் இந்த எரர் வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம இப்படி கொடுத்ததுக்கப்புறம் அரே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வருதுன்ட்டு என்னால் ரீட் பண்ண முடியுது. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ஒரு அரேவை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா, கன்சோல் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களால் ரீட் பண்ண முடியும். 0th இண்டெக்ஸில் 1, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2, செகண்ட் இண்டெக்ஸில் 3, தேர்ட் இண்டெக்ஸில் 4, ஃபோர்த் இண்டெக்ஸில் 5, லென்த் வந்து 5. நான் எதுவுமே பண்ணல, அரேவை கன்சோல் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட டாட் டூ string டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ரைட் நவ் இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி இருந்ததை எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்காக எனக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, என்னால் இதை யூஸ் பண்ண டேரெக்டாக பிரிண்ட் பண்ண மட்டும் தான் முடியுமே தவிர்த்து இதெல்லாம் என்னால் ரீட் பண்ண முடியாது, உள்ளே வந்து என்ன பண்ண முடியாது. இது எப்படின்னா, இந்த இடத்துல ஸ்லாண்டி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அவ்வளோதான். ஸ்ட்ரிங்ன்றது என்னது, ஐ காண்ட் ஏபிள் டு
என்ன பண்ண முடியாது, இன்டீரியரில் போய் என்னால் பார்க்க முடியாது. அது ஒரே ஒரு வேர்டு, அவ்வளோதான், ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்ற மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு செங்கல் மாதிரி. ஓகே, அது உள்ள இருக்க துகள்களை என்னால் போயிட்டு பார்க்க முடியாது. ஓகே, ஆனால் அரேன்றது அப்படி கிடையாது. ஸோ செவ்வறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பில்லா படத்தில் சொல்கிற மாதிரி, இதுவே பில்லாவாக இருந்தால் எத்தனை செங்கல் இருக்குன்னு சொல்லியிருப்பாருன்னுவான். ஏன் சார் ஒரு பெரிய கொத்தனாரான்னு கேட்பார் அவர். ஓகேவா? ஸோ இங்கே அரேன்றது எப்படி அப்படின்னும் போது எத்தனை செங்கல் இருக்கோ அத்தனை என்ன பண்ண முடியும், த்ரூ த இண்டெக்ஸ். ஒரு செவர் இருக்குன்னா 200 செங்கல் வச்சு செவரை கட்டியிருக்காங்கன்னா த்ரூ த இண்டெக்ஸில் எத்தனை செங்கல்ன்றதை 0 இண்டெக்ஸ் கீழே இருந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா, கீழே இருந்து ஃபஸ்ட்டு லைனில் 10 செங்கல் சார், ஸோ மொத்தமாக 10 கட்டியிருக்காங்க, மொத்தமாக 100 செங்கல் சார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? தென் இங்கே இதுவே நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டீங்க அப்படின்னா, செவர்லாம் என்னது ஃபுல்லாக பூசியாச்சு, சிமெண்ட் போட்டு பூசியாச்சு, பெயிண்ட்டும் அடிச்சாச்சு, அதை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு பிளாக் ஆஃப் கல் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே எத்தனை செங்கல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரிங். இது எப்போ ப்ரோ தேவைப்படும் அப்படின்னும் போது, ஒரு அரேவை நீங்கள் என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக ஒரு சர்வருக்கு சென்ட் பண்ண முடியாது பேக் எண்டுக்கு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அந்த அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி toString is a method that is used to convert any kind of data into string. நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும், எதை வேணால் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஓகே, ஸோ அந்த இடத்துக்கிட்ட நிறைய மெத்தட் இருக்குது, ஸ்ட்ரிங்கிஃபைன் மெத்தட் இருக்குது. இந்த இடத்துல அந்த toStringன்றது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அரேவை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கிஃபை அண்ட் பாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அரேவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஒரு அரே வந்திருக்கு, இட்ஸ் ஒன்லி ஃபார் அரே. ஓகே, ஸோ மற்றதுக்கெல்லாம் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன் அடுத்த கிளாஸ். அதுதான் toString. இட்ஸ் அ மெத்தட் தட் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் அரே. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணுறதால என்ன நடக்குது, இட்ஸ் சிங்கிள் பிளாக்காக மாறுது. ஸோ உள்ள இருக்க 5 பிளாக் செப்பரேட் பிளாக்கு சிங்கிள் பிளாக்காக மாறுது. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். தென் பாப், ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். A pop method remove the last element from the array and return the element. ஸோ கடைசியாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணவும் செய்யும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரே இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட 1 2 3 4 5 இருக்குது. இப்போ கான்ஸ்ட் லாஸ்ட் எலமெண்ட் அரே டாட் பாப் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த அரேல பாப்புன்னு கொடுத்துருக்கேன். இது எனக்கு 5 ரிமூவ் பண்ணி அது என்ன பண்ணுது, லாஸ்ட் எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிச்சு. இப்போ கன்சோல் டாட் லாக் மோடிஃபைடு அரே, ஃபஸ்ட்டு மோடிஃபைடு அரேவை பிரிண்ட் பண்ணுறேன், அரே அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கு நான் கொடுக்குறேன், இது அப்படியே பிரிண்ட் ஆக போகுது. ஒரு கமா போட்டு இந்த அரே மோடிஃபைடு அரேவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த மோடிஃபைடு அரே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் எலமெண்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆகும் கன்சோலில். ஓகேவா? கன்சோலில் பார்க்க சார் ஒன்று நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், கிளிக் இன்ஸ்பெக்ட் கன்சோல், இங்கே பார்த்தீங்களா? ஸோ மோடிஃபைடு அரே, ஸோ மோடிஃபை ஆன அரே, அதாவது எலமெண்ட் கடைசியாக இருக்க எலமெண்ட் ரிமூவ் ஆகிட்டு அந்த எலமெண்ட் என்ன ஆகுது, நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? லெட்ஸ் see. ஸோ அடுத்தது புஷ்ஷும் நம்ம பார்த்தோம். என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணோம். 6ன்றது ஆட் பண்ணுதா, புஷ் 6. கமா செப்பரேட் வேல்யூ நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம், இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ஏன்னா புஷ் என்ன பண்ணோம், புஷ் மெத்தட் ஆட் 1 or more element to be sent at the end of the array. ஓகே, இது 4மே பேசிக் மெத்தட். அடுத்தது ஷிஃப்ட், கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக போகலாம். Shift method remove the first element from the array and return that element. Okay, so lastல நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட். ஓகே, இப்போ ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் என்ன நடக்க போகுது, எப்படி உங்களுக்கு பாப் எப்படி ஒர்க் ஆச்சோ லாஸ்ட்டில் அதே மாதிரி 1 ரிமூவ் பண்ண போகுது, அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அடுத்தது அன்ஷிஃப்ட். ஷிஃப்ட் என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணுச்சு. அன்ஷிஃப்ட் என்ன பண்ணோம், மெத்தட் ஆட் 1 or more element to the beginning of the array. ஸோ புஷ் என்ன பண்ணுச்சு, அதுதான் அன்ஷிஃப்ட் பண்ண போகுது. அந்த இடத்துல புஷ் பாப்பு, புஷ் என்ன பண்ணும், ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போகும், 1 or more டேட்டாவை ஆட் பண்ணும். கரெக்டாக அட் த எண்ட் ஆஃப் த அரேல. பாப் என்ன பண்ணும், அட் த எண்ட் ஆஃப் த அரேல ஒரே ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இந்த இடத்துக்கிட்ட ஷிஃப்ட் என்ன பண்ணும், பிகினிங்கில் ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி அன்ஷிஃப்ட் பிகினிங்கில் எனக்கு 1 or more மல்டிபிள் டேட்டாவை ஆட் பண்ண போகுது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், அன்ஷிஃப்ட்னு கொடுத்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக அந்த இடத்துல 1 இல்லை, 2 3 4 5 இருக்குது. அன்ஷிஃப்ட் கொடுத்து 1 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வி கேன் ஏபிள் டு ஆட் மல்டிபிள் டேட்டா. இங்கே 1க்கு பக்கத்தில் கமா கொடுத்து 2 3 ட்ரூ ஃபால்ஸ்
இல்லை வேறு ஏதாவது அரே வேறு ஏதாவது வேரியபிளில் வி கேன் ஏபிள் டு ஆட். ஓகே, ஏன்னா அரே சப்போர்ட் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் அதனால். ஓகேவா? தென் ஸோ என்ன பார்த்தோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாப்பு புஷ் ரெண்டுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதை ரிமூவ் பண்ண, ஷிஃப்ட்டு அண்ட் ஷிஃப்ட்டு ரெண்டுமே ஃபஸ்ட்டில். ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ண சொல்ல ஒரு எலமெண்ட்டை தான் ரிமூவ் பண்ண முடியும், ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் அது பேக்காக இருந்தாலும். ஆனால் ஆட் பண்ண சொல்லையோ இல்லை ஒரு விஷயத்த ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணாலும் சரி பேக்கில் ஆட் பண்ணாலும் சரி, ஒரு டேட்டாவும் ஆட் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டாவும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த 4 மெத்தட்ஸ்: புஷ், பாப்பு, ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். ப்ராக்டிஸ் வெரி வெல். ஸோ ஜாயின், த ஜாயின் மெத்தட் கிரியேட் அண்ட் ரிட்டன், எல்லாமே ரிட்டன் பண்ணும் டேட்டாவை கண்டிப்பாக. கிரியேட் அண்ட் ரிட்டன் ஏ நியூ ஸ்ட்ரிங். ஓகே, ஜாயின் மெத்தட் கிரியேட் and return a new string by concatenating all the element in array. அப்போ ஒரு அரேக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டையும் கன்கேட் பண்ண முடியும் நம்மளால். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அரே 1 2 3 4 5 இந்த இடத்துக்கிட்ட ஒரு 4-5 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எலமெண்ட் இருக்குது. ஜாயின்டு ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ண போகிறேன், அரே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு ஆக்சஸ் 1 2 3 4 5 இந்த வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணி ஜாயின் அப்படின்னு கொடுத்து எது கூட நான் ஜாயின் பண்ண போகிறேன், ஒரு டேட்டா கூடயே நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஏதோ ஒன்று ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு நடுவில் என்ன ஆகுது, இன்டர்மீடியேட்டில் ஐ கேன் ஏபிள் டு ஜாயின் சம்திங், ஒரு டேட்டாக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ யூ கேன் ஆட் சம்திங் அண்ட் பிரிண்ட். இப்போ ஒரு கமா வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்பேஸ் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூ கேன் ஏபிள் டு ஜாயின் த ஸ்ட்ரிங். ஓகே, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஸ்ட்ரிங்கு ஜாயின்ற மெத்தடில் ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், ஹாய்ன்னு கொடுத்துக்கலாம், டூன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்களோ அந்த ஸ்ட்ரிங் அப்படியே என்ன பண்ண போகுது, ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இதுதான் இந்த ஜாயின் மெத்தட். ஓகேவா? தென் டெலீட் மெத்தட் எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ லைக்வைஸ் டெலீட். The delete operator remove the specific element from the array but leaves an empty slot. Okay, என்ன பண்ண போகுது, ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் நீங்கள் சொன்னீங்க டார்கெட்டடாக எனக்கு ரிமூவ் பண்ணணும் ப்ரோ, டார்கெட்டடாக எனக்கு ஆட் பண்ணணும் ப்ரோ. இப்போ வரப்போகுது பாருங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டடாக ரிமூவ் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு செலக்ட் த ஸ்பெசிஃபிக். ஸோ அரே லெட், இட்ஸ் அ வேரியபிள். லெட்ன்றது இட்ஸ் அ கண்டெய்னர், அரேன்றது அந்த கண்டெய்னர் நேம். இட்ஸ் ஹோல்டிங் அ 5 வேல்யூஸ். இங்கே டெலீட்ன்ற வேர்டு கீவேர்டு. ஓகே, ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு டெலீட்ன்ற வேர்டு கொடுத்துட்டு அரே இண்டெக்ஸ் ஆஃப் 2. இண்டெக்ஸ் ஆஃப் 2ல என்ன இருக்குது, 1 0 1 2. அப்போ 3 இஸ் கோயிங் டு ரிமூவ். இப்போ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாக் மாடிஃபை அரேவை நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், அந்த இடத்துல டேட்டாவே இல்லைனா என்ன இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட, இட்ஸ் கோயிங் டு பி அன்டிஃபைன்ட். கரெக்டா? இட்ஸ் கோயிங் டு பி அன்டிஃபைன்ட். இந்த இடத்துக்கு நல்லா கவனிக்கணும். டெலீட் பண்ணால் அந்த இடத்துக்கு எம்டி ஸ்லாட் கிரியேட் ஆகுமே தவிர்த்து மொத்தமாக டெலீட் ஆகுது, இடத்தோட பேத்துட்டு போகல, அந்த எம்டி இடம் ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு. ஓகேவா? அந்த இடத்துக்கிட்ட அன்டிஃபைண்டுன்னு இருக்கும். இட்ஸ் கோயிங் டு த்ரோ அன் எரர். நீங்கள் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணால் கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், இல்லை நல்லுன்னு அதை என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் கீழே அதுதான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. ஸோ இந்த இடத்துக்கிட்ட டெலீட்ன்ற கீபோர்ட், இந்த இதுவே லெட் டெலீட்டட் வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் அந்த டெலிட்டட் வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியும், செப்பரேட்டாக எடுத்துக்க முடியும். அதையும் நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும். இது யாருக்கு புரியுது இல்லையா? தென் அரே கன்கேட். இந்த கன்கேட்ன்றது இட்ஸ் அ மெத்தட் தட் இஸ் யூஸ்டு டு மெர்ஜ் 2 or more அரே அண்ட் ரிட்டர்ன் அ நியூ அரே. அப்போ 2-3 அரேவை நான் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அது புதுசாக ஒரு அரேவாக பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட், 10th ஸ்டாண்டர்ட் இருக்க ஸ்டூடெண்ட். ஓகே, அட்டண்டன்ஸ். அப்போ 10 அட்டண்டன்ஸில் இருக்க அட்டண்டன்ஸ் புக்கில் இருக்க மொத்த டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுறது, கன்கேட் பண்ணி அதை ஒரே இடத்துல டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்ட்டு நம்மளால் போட முடியும். ஓகேவா? தென் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கான்ஸ்ட் அரே 1 ஈக்குவல் டு 1, 2, 3. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் நியூ அரே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அரே டாட் 1 அப்படின்றது என்ன இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 1 2 3 அப்படின்ற வேல்யூ இருக்கும். டாட் இஸ் அ ஆப்ரேட்டர் தட் இஸ் யூஸ்டு டு என்ன ஆக்சஸ் பண்ண, உள்ள இருக்க எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண. கன்கேட் அரே ஆஃப் 2. கன்கேட் இஸ் அ மெத்தட். நான் சொன்ன மெத்தட்னால என்ன இருக்கும், ஒரு வேர்டு இருக்கும், தென் பேரன்சிஸ் இருக்கும், தென் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாவை நம்ம கொடுப்போம். அரே 2 நான் டேட்டாவை உள்ளே கொடுத்துட்டேன். அப்போ அரே 1 கூட இந்த அரே 2 என்ன பண்ண போகுது,
இது ஆட் பண்ண போகுது. அப்போ உள்ள இருக்க இந்த வேல்யூஸை ஆஃப்டர் த 3 எனக்கு என்ன ஆகும், ஆட் பண்ணணும். அப்போ இந்த நியூ அரேவை நான் கன்சல்ட் பண்ண சொல்ல ஐ கேன் கெட் த 1 2 3 4 5 த கன்காட்டினேட்டட் அரே. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். தென் ஃப்ளாட். இதுக்கப்புறம் லிட்டில் பிட் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும், நல்லா கவனிங்க. 3 மெத்தட் தான் இருக்குது. ஸோ த ஃப்ளாட் மெத்தட் கிரியேட் a நியூ அரே வித் ஆல் சப் அரே எலமெண்ட். ஓகே, the flat method create a new array. ஒரு புது அரேவை கிரியேட் பண்ண போகுது with all sub array element. அது என்ன சப் அரே கீழே பார்ப்போம். concatenated into recursively up to the specified. அப்போ targeted. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு அரே, இது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. ஒரு அரே இந்த இடத்துல 1 2, அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு அரே, அதில் 3 4, தென் அதில் இன்னொரு அரே. அப்போ இதுதான் சப்டிவிஷன். ஒரு அரேக்குள்ள ஒரு அரே இருக்குது, அதுக்குள்ள இன்னொரு அரே இருக்குது, சப்டிவிஷன். ஒரு அரே, அதுக்குள்ள ஒரு அரே, அதுக்குள்ள ஒரு அரே. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு ஒரே அரேவாக அதை மாற்றணும் ப்ரோ, மல்டிபிள் அரே இருக்குது எனக்கு, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, ஒரே அரேவாக மாற்றணும் ப்ரோ, எப்படி மாற்றுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃப்ளாட் அரே அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அரே, இந்த அரேவை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். டாட் ஆப்ரேட்டர் எதுக்கு, இது உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே பாருங்க 0 1 2 கரெக்டாக செகண்ட் பொசிஷனில் என்ன ஆகுது, அடுத்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 கரெக்டாக செகண்ட் பொசிஷனில் எனக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எல்லாமே செகண்ட் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகிறதால எனக்கு என்ன ஆகும், ஸோ நாங்கள் 2 கொடுத்ததால எல்லா செகண்ட் பொசிஷனில் இருக்க அரேவையும் என்ன பண்ணுது, அது செலக்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த இடத்துக்கிட்ட ஸோ 3க்கு அப்புறம் இது இருந்ததுன்னா 2 அரேவை மட்டும்தான் என்ன பண்ணும், செலக்ட் பண்ணும். இந்த ஃப்ளாட்ன்ற இடத்துல என்ன பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷனில் என்ன அரே இருக்கோ அந்த 2 அரேவை மட்டும் தான் அது கன்காக்ட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற அரே டிஃபால்ட்டாக அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அரேவாக தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகுது இப்போ பாருங்க, இப்போ படிக்கிறேன். த ஃப்ளாட் மெத்தட் கிரியேட் a நியூ அரே வித் ஆல் சப் அரே. சப் அரேனா அரேக்குள்ளே இருக்கிற அரே என்ன பண்ணுது, கன்காக்ட் பண்ணுது. அரேக்குள்ள அரேவை கன்காக்ட் பண்ணுது. இட்ஸ் ரெக்கர்சிவ்லி அப் டு த ஸ்பெசிஃபைட் டெப்த். நான் என்ன டெப்த்தில் கொடுக்குறனோ, அதாவது என்ன இண்டெக்ஸில் கொடுக்குறனோ அந்த இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகிறத மட்டும் எனக்கு என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு பி கன்காக்ட், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? இட்ஸ் a 2 ரேர் பீஸு, ரேர் சினாரியோ, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ 2 மெத்தடு, ஒன்று ஸ்ப்ளைஸு ஒன்று ஸ்லைஸு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும், நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஓகே, பேர்லேயே தெரிஞ்சுக்கணும். ஸ்லைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைஸ் நான் சொல்கிறேன், அப்புறம் ஸ்லைஸ் நான் சொல்கிறேன். த ஸ்ப்ளைஸ் மெத்தட் சேஞ்ச் த கண்டென்ட் ஆஃப் த அரே பை ரிமூவிங் அண்ட் ரீப்ளேசிங். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணி அதை திரும்பி ரீப்ளேஸ் பண்ணுறது. Ctrl F அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும் பாருங்க. ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபைண்டில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட ஸோ ARRAY அரேன்றதை ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 126 வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம், இதே மாதிரி கீழே ரீப்ளேஸ்ன்னு இருக்கும், அது கொடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அப்போ ஒரு அரேக்குள்ளே இருக்க டேட்டாவை நான் ஃபைண்ட் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட 3 and 4 இருக்குல்ல, 3 4 5 இருக்குது. அதுக்கு பதிலாக ABCன்னு நான் என்ன பண்ணுறேன், புது வேல்யூவை 3 4 5 ஃபைண்ட் பண்ணி, அதான் மல்டிபிள் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி மல்டிபிள் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுவேன். அதுதான் ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஸ்ப்ளைஸ். ஓகேவா? ஸ்லைஸ்னா என்னன்னா துண்டா வெட்டுறது. ஸ்லைஸ், உன்னை 2 ஸ்லைஸாக போட போகிறேன்டா அப்படின்ற மாதிரி. மாம்பழம் ஸ்லைஸ் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜூஸ் பாட்டில் ஸ்லைஸ்னும் போது மாம்பழத்தை அப்படியே வெட்டுறது. அந்த மாதிரி அதையே 2ஆ வெட்டி இந்த நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஸ்ப்ளைஸ்ன்றது என்னன்னா இட்ஸ் கோயிங் டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் சம் வேல்யூஸ். ஓகேவா? எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாமா? அரே வேரியபிள் ஹோல்டிங் சம் வேல்யூஸ், ரிமூவ்டு எலமெண்ட்ஸ், அரே டாட் ஸ்ப்ளைஸ், டாட் ஆப்ரேட்டர் ஆக்சஸ் பண்ண ஸ்ப்ளைஸ்ன்னு போட்டுட்டு 1 2. அப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுது, இதை விட்டுரு. அதுக்கப்புறம் 1 2 3, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 வேல்யூஸாக என்ன பண்ணு, A B C மாற்று. ஓகே, தென் கன்சோல் டாட் லாக் மோடிஃபை அரே. இந்த அரேவை நம்ம ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணதால நமக்கு என்ன ஆகுது, இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண போகுது, இந்த இடத்துக்கு எந்த டேட்டா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த டேட்டாவை இந்த டேட்டாவை மாற்றுறேன். ஓகே, இந்த இடத்துல ஆல்ரெடி அரே இருக்குது, இந்த அரேயில் இந்த டேட்டா இருக்குது.
மேபி அதுக்கு நம்ம ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கு அந்த டேட்டா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கண்ட்ரோல் F கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல COPYன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் காப்பின்னு இருக்கா, செலக்ட் ஆகுதா, 13 காப்பி இருக்குது அப்போ இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்ணணும். இருக்கிற வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஸோ இங்கே டேட்டா இருக்குது 1 and 2, அதை விட்டுடுறோம். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட 3 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் திஸ் வேல்யூ. அதை நான் என்ன பண்ணுறேன், திரும்பி ரிட்டர்னும் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா 1, அதுக்கப்புறம் ABC, அதுக்கப்புறம் 4, 5. இந்த இடத்துக்கிட்ட 1 and 2 அப்படின்றது என்னது, இட்ஸ் அ பொசிஷன். ஓகே, ஸோ 1ன்ற இடத்துல என்ன இருக்கும், 1ன்ற இடத்துல என்ன இருக்கும், இட்ஸ் அ இண்டெக்ஸிங். சொல்லுங்க. சரி, 1ன்ற இடத்துல இண்டெக்ஸில் என்ன இருக்கும், இது வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் செகண்ட் இண்டெக்ஸில் ஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன் பண்ணோம்னா என்ன இண்டெக்ஸ்னு சொல்லி ஃபைன் பண்ணணும் இல்லையா, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில். நம்ம பாருங்கள் 0 இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், 4 இண்டெக்ஸ் இருக்குது, 5 லென்த் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸை ஃபைன் பண்ணுறேன். 0, 1 ஃபைன் பண்ணிட்டேன். அப் டு செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 0, 1, 2. அப்போ இந்த 2 and 3 நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைன் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த டேட்டா ஃபைன் பண்ணி அதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கமா செப்பரேட் வேல்யூ நீங்கள் எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் சரி அது ரீப்ளேஸ் ஆகும். இங்கே பாருங்கள் 2 and 3க்கு பதிலாக எனக்கு இந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. திரும்பியும் ரிமூவ்டு எலமெண்ட், அதாவது நான் அந்த ஸ்ப்ளைஸ் பண்ணேன் இல்லையா, அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் அந்த இடத்துக்கு எனக்கு ரிமூவ் ஆன அரே எனக்கு தனியாக கிடைக்கும். புரியுதுங்களா? அது ஒரு அரேல தான் கிடைக்கும், சேம் அரே ஃபார்மேட்டில். ஓகே, இதுதான் இந்த ஸ்ப்ளைஸ். ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணோம், இட்ஸ் அ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணோம், 2ஆக வெட்ட போகுது. ஓகேவா? ஸோ த்ரூ த இண்டெக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஷேகு, இந்த இடத்துக்கிட்ட ஸோ எங்கே வேணால் பர்டிகுலராக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? அதை அப்டேட் பண்ணலாம். ரெண்டுமே இந்த இடத்துல பண்ண முடியும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ வந்து இண்டெக்ஸஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேல்யூ நம்ம வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க, எடுக்க போகிறீங்கன்றது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு வேல்யூ ஏ மட்டும் கொடுத்தா ஏ மட்டும் ரீப்ளேஸ் ஆகும், பி மட்டும் கொடுத்தா பி மட்டும் ஆகும். நீங்கள் எத்தனை டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம் நடுவில். ஓகே ஓகே, சூப்பர். ஸ்ப்ளைஸ் இட்ஸ் ஈஸி. இது the splice method return a shallow copy of a portion of the array into new array. அது என்ன ப்ரோ, ஸோ தலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வல்கரா சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு அரே டேட்டாவில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை துண்டா வெட்டி அதை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்லைஸ்டு அரே. ஸோ அரேல 5 வேல்யூ இருக்குது. ஸ்லைஸ்டு அரேல அரே டாட் ஸ்லைஸ் எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் நான் வெட்ட போகிறேன். ஓகே, தென் கட் பண்ண போகிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும். அப்போ 0 இவனை விட்டுரு, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஆரம்பி. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th. ஓகேவா? 4th இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணு, வெட்டணும். 4th இண்டெக்ஸ் வரைக்கும் வெட்டும் போது அதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா வரைக்கும் தான் விட்டுப்படும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகுது, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னால் இது கிடையாது, 0 இண்டெக்ஸ் போகுது இல்லையா, 0லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட இன்பிட்வீனில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th போது அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தான் ஸ்லைஸ் ஆகும். நல்லா நான் வச்சுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, தென் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைஸ் ஆகிடும். ஸ்லைஸ் ஆனதாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அதை பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் இந்த 12 மெத்தட்ஸ். ஓகே, இந்த 12 மெத்தட்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ் தாண்டி நீங்கள் அட்வான்ஸ் லெவல் வந்துட்டீங்கன்னா ரைட் நோ யூ ஆர் இன் அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை கடந்தாச்சு லிட்டர்லி. ஸோ அதுக்கப்புறம் அசிங்க் அவைட் அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது, பேக் எண்ட் எப்படி நம்ம பண்ணுறது, ஸோ அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னும் போது டேரெக்ட்லி யூ கேன் மூவ் டு ரியாக்ட். ஓகேவா? மெத்தட்ஸை நிறைய மெத்தட்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். 12 மெத்தடையும் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? லைவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் கிவிங் டைம் ஃபார் பீப்பிள். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் டுடே கிளாஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.